நமக்கு உதவி செய்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. நல்லது, நாம் தொடர்ந்து தேவ வசனங்களை தியானிப்போம். அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து போக வேண்டும். ஓகே, நாம் எழுப்புதல் என்ற ஒரு தலைப்பிலே நாம் தொடர்ந்து அநேக காரியங்களை சிந்தித்து கொண்டே வருகிறோம் இல்லையா? ஆவியானவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். எழுப்புதல் என்ற தலைப்பிலே கொஞ்சம் கொஞ்சமாய் அதனுடைய அடிப்படைகளை பார்க்கிறோம். கடைசியாக அது அப்போஸ்தலர் 26:18 தானே, பரம தரிசனம். நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. தேவன் எனக்கு ஒரு பரம தரிசனத்தை ஆண்டவர் மூலமாய் தந்தார், அதுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. பரலோகத்தை குறித்த தரிசனம், நித்திய ஜீவனை குறித்த தரிசனம், அந்த தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்தேன். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ நமக்கு பரலோக மேன்மையான நித்திய ஜீவனை குறித்த தரிசனம் உண்டாக வேண்டும். உண்டானா போதாது, நாம் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற காரியங்களை நாம் பார்க்குறோம். அதில் பல விஷயங்கள் இருந்தது இல்லையா? என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. அடுத்த வார்த்தை இருளை விட்டு ஒளியிடத்திற்கு அப்படின்னு அந்த வசனம் தொடர்ந்து போகுது. நாம் ஒவ்வொரு பகுதியாய் பார்க்கிறோம். 3வது பகுதி, இருளை விட்டு ஒளி நடத்திற்கு திருப்பும்படி தான் நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படி வாசிக்கிறோம். அப்போ ஜனங்கள் இருளுக்குள்ளே இருக்கிறார்கள். நீங்கள் மத்திய 4:15 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று இயேசுவினால் சொல்லப்பட்ட வார்த்தை நமக்கு தெரியும். அவர் ஜனங்கள் இருளிலே இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ பகல் இருக்குது, இல்லை வெளிச்சம் அடிக்குது, நைட்டு இப்போல்லாம் நல்ல பவர் சப்ளை இருக்குது, ஸோ எல்லாம் வெளிச்சத்தில் தானே இருக்காங்க, இது என்ன இருள் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான சிந்தனை நமக்குள்ளே உருவாகிறது உண்டு. இருள் என்றால் என்ன? இங்கே இருள் என்று சொல்லுகிற காரியம் என்னன்னா, இருள் இயேசு வந்தபோது தான் இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்பது செய்தி. ஸோ அப்போ அந்த அடிப்படையிலேயே நாம் சொல்லுகிறோம். இப்போ யோவான் 18:37 வரும்போது இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், அதற்காகவே இந்த உலகத்திலே வந்தேன். அல்லேலூயா. பலவிதமான காரியங்களை இருள் என்ற அடிப்படையில் மற்றவர்கள் சொல்வது உண்டு, சொல்லட்டும். ஆனால் கொஞ்சம் ஆழமான விஷயம், நான் எதற்கு வந்தேன்? இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்தேன். அப்போ இருள் என்றால் என்ன என்று சொன்னால், நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்ததுனால இங்கே இருள் என்று சொல்வது பொய்ன்னு அர்த்தம், அல்லது பொய், மோசடி, தவறான நம்பிக்கைகள், தவறான முயற்சிகள், அந்த காரியங்களெல்லாம் சேர்ந்து தான் இருள் என்ற அடிப்படையில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 வரும்போது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாஸ் என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ உலகம் முழுவதும் மோசம் போகிற, ஏமாறுகிற, ஏமாற்றுகிற பொய்யான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இதுதான் சப்ஜெக்ட் இல்லையா? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் யோவான் 8:44 வாசிக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அப்படின்னு சொல்லி 1 யோவான் 5:19 வாசிக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடப்பது உண்மை என்று சொன்னால், உலகம் முழுவதும் அந்த பொய் தன்மைக்குள்ளே கிடக்கிறது, பொய்க்குள்ளே கிடக்கிறது. அப்போ பொய், அப்போ இருள் என்று சொல்வது பொய்யான நம்பிக்கைகளை, வழிபாடுகளை, பாரம்பரியங்களை மறுவள குறிக்கிறது. நீங்கள் புரிஞ்சுருங்க. நிறைய நம்பிக்கை இருக்குது உலகத்தில் இருக்காது, அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்க நம்புவாங்க. எல்லா நம்பிக்கைகளும் சரியாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. அநேகர் தெரியாமல் அறியாமைனாலே பல விதமான நம்பிக்கையில் சென்று, ஐயோ இங்கே போனோம், அப்புறம் அங்கே போனோம். ஸோ இப்படி சுற்றி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே வரும்போது தான், அப்பா இப்போ தான் நாங்கள் வெளிச்சத்தை கண்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்குள்ளே வந்த அநேகர் இந்த சாட்சியை சொல்லியிருக்காங்க. நாங்கள் பாரம்பரியமாக அந்த மார்க்கம் சேர்ந்தவங்க, இந்த மார்க்கம் சேர்ந்தவங்க, அங்கே சுற்றி இங்கே சுற்றி உருண்டு புரண்டு எல்லாம் ஒருத்தர் நிறைய சொல்கிறாங்க, பல விதமாக அவங்களுடைய கடந்த காலத்தை சொல்கிறாங்க. அப்படி எல்லாம் தான் நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ தான் எங்களுக்கு வெளிச்சம் கிடச்சிருக்கு. நான் ஒரு சம்பவம் அது இங்கே சொன்னேன்னா, சரி நான் சொல்கிறேன், நான் சொல்லியிருந்தாலும் இருக்கட்டுமே. நான் 8வது வயசு 8வது கிளாஸ் படிச்சுட்டு இருந்தபோது நான் மிடில் ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு குடும்பம். அந்த குடும்பம் எங்களுக்கு கொஞ்சம் வயலெல்லாம் இருந்தனால அவங்க தான் அந்த பாட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது தொடர்புள்ள ஒரு குடும்பம். அந்த வீட்டு முன்னாலோடு தான் நான் அந்த ஸ்கூலுக்கு போனோம். அப்போ ஸ்கூலுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் கணவர் கிடையாது, தாப்பனார் கிடையாது, அந்த தாயார் உண்டு, ஒரு பையன் உண்டு, ஆம்பளை பையன், ஒரு பையன் உண்டு, ஆம்பளை பையன், நல்லா கட்டுமுட்டாக இருப்பான். நான் ஸ்கூலுக்கு போகும்போதே அவன் அபவுட் நியர் 18, 19, 20 பக்கத்தில் இருக்கும், 20 வயசு கிட்டே இருக்கும். அவன் நல்லா கட்டுமுட்டாக இருப்பான்.
ஸோ இந்த அம்மா அந்த பையன் என்ன செய்வான்னா, வெளியே போய் யார்கிட்டயாவது பையன் நண்பர்கிட்ட தாராறு பண்ணிடுவான். தாராறு பண்ணிவிட்டு டெய்லி தாராறு தான், இப்படி தான் இருக்கும். அப்போ டெய்லி சண்டை. எப்படி இருக்கும் அந்த வீடு? அப்போ இந்த அம்மா அந்த பையலை பார்த்து அழுது, மகளே நீ ஒருத்தன் தானே எனக்கு உண்டு, அப்பனா இல்லை ஒன்றை நம்பி தானடே நான் இருக்கேன், எனக்கு யார் உண்டு என்ன உண்டு, நீ ஏன் இப்படி போனா இப்படின்னு அவங்க பேசுகிறதே ஒரு மாதிரி இப்படி அழுது கெஞ்சி கெஞ்சி தான் பேசுகிறாங்க. நார்மலாக பேசும்போதே அவங்க வந்து ரொம்ப கம்பீரமாக பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க சூழல் அது அப்படியே பேசுவாங்க. இப்படி தான் அவங்க அந்த சூழல் இருந்தது. இப்போ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், சரி இந்த பையனுக்கு எப்படியாவது நல்ல புத்தியெல்லாம் சொல்லி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. அப்போ அவங்க வேறு மார்க்கத்தை சேர்ந்தவங்க இல்லையா, இயேசுக்கு இந்த மார்க்கத்துக்கு வெளியே உள்ளவங்க. அவங்க மார்க்கத்தில் நிறைய வழிபாடுகள் இருக்கிறது, நிறைய நம்பிக்கைகள் இருக்கிறது, பூஜைகள் இருக்கிறது, பல காரியங்கள் இருக்கிறது. இந்த எல்லா காரியத்தையும் இந்த பையனை செய்ய சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வருஷம்னு எடுத்திங்கன்னா சீசனல் வர்ஷிப் மாதிரி இந்த மாதத்தில் இந்த மலைக்கு போவாங்க, இந்த மாதத்தில் இந்த கோயிலுக்கு இருப்பாங்க, எல்லாம் நிறைய இருக்குது அவங்களுக்கு இருக்கனால அப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். அந்த விரதம் இருப்பாங்க, அதெல்லாம் வந்து கடினமான தவம் எல்லாம் இருந்து போயிட்டுலாம் வருவாங்க. இந்த பக்கத்தில் ஓடி குத்தி இந்த பக்கத்தில் ஓடி எடுப்பாங்கல்ல, அப்படி சொல்கிறாங்க, பார்க்குறீங்கல்ல நீங்கள். ஸோ அந்த மாதிரிப்பட்ட காரியம்லாம் அந்த பையனை செய்ய வைப்பாங்க. ஏன்னா நான் அந்த வீட்டு முன்னாடி தான் போக்குவரவு செய்கிறதுனால அந்த சூழ்நிலையை நான் அடிக்கடி வாட்ச் பண்ணேன். ஸோ இங்கே நான் சின்னவன், எனக்கு தெரியாது சரி அது அவங்க மத வழிபாடு ஏன் செய்கிறாங்கன்னு தெரியாது, எதுக்குன்னு தெரியாது. இப்படியே அப்படி செய்வான். செஞ்சாலும் சரி இப்படி நடந்துகிட்டே இருந்த வேலை, சில வருஷங்கள் நடந்துகிட்டு இருந்த வேலை, திடீர்னு ஒரு நாள் இந்த பையன் யார்கிட்டயே தகராறு பண்ணியிருக்கான். பண்ணிவிட்டு இவன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே செய்தி வீட்டுக்கு வந்துடும், இல்லை இந்த பையன் வரட்டு மோனை நான் உயிரோட வைக்க மாட்டேன்னு எவனோ ஒருத்தன் சவால் விட்டுருக்கான். விட்டுட்டு இப்போ பாரு உனக்கு மோனை என்ன செய்யற பாருன்னா அங்கே தகராறு. இந்த தகவல் அங்கே போயிட்டு யாருக்கு, இந்த பையன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அவனுக்கு தகவல் போயிட்டு இவன் என்ன செஞ்சிட்டான்னா, அந்த பவுன ஆசாரியர்கள் இருக்காங்கல்ல, இந்த பொண்ணை ப்ராசஸ் பண்ணுறவங்க, அதை பியூரிஃபை பண்ணுறதுக்கு அது மயில் துத்தம் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, அதான் யூஸ் பண்ணுவாங்களாம். நான் கேள்விப்பட்டது அப்போ. பட் நவ் இப்போ கெமிக்கலி அதை சயனைடுன்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் ஸோ மெனி சயனைட்ஸ் இருக்குது, கம்பவுண்ட்ஸ் இருக்குது. அந்த சயனைடுங்கிறது பவர்ஃபுல் பாய்சன், ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம். நீங்கள் வந்து அந்த விடுதலை புலியெல்லாம் சயனைடுக்கு தான் கழுத்தில் தொங்க விட்டுருப்பாங்க, ஆபத்து வந்தால் விழுங்கிடுவாங்க, ஒரு செகண்டில் செத்து போயிடுவாங்கன்னு சொல்கிறேன்ல, அதுக்கு ஸ்மெல் என்னன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த சயனைடு அந்த மாதிரிப்பட்ட கெமிக்கல் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல். அந்த இதுக்கு பேர் சயனைடான் கெமிக்கலி, பட் மயில் துத்தம்னு ஒரு காட்டில் சொல்லுவாங்க. இதை வாங்கி சாப்பிட்டு செத்து போயிட்டான். நல்ல பெரியனும் அந்த வீட்டுக்கு நிலைமை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அம்மா சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படிதான் நைந்து செத்து போச்சு. அந்த வீடு காலி ஆகிட்டு ரொம்ப வருஷம் அந்த வீடு, ஏன்னா ஃப்ரெண்டோடு தான் நான் போகிறதில்ல, அப்படியே இடிஞ்சு பிடிஞ்சி பாழாய் அப்படியே கிடந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அது என்ன அரேஞ்ச்மெண்ட் தெரியல, அது வேறு யாரோ இது பண்ணி அதை மாற்றி வேறு மாதிரி செஞ்சுருக்கான். ஸோ அந்த பூர்வீகம் எனக்கு தெரியும். அப்போ நான் இதெல்லாம் பார்த்தவன், அந்த ஒரு குடும்ப சூழ்நிலை தெரியும். அப்போ அவங்க தெய்வம் இதெல்லாம் செஞ்சாங்க, ஒரு நன்மையுமே ஒன்றும் நடக்கலையே, எப்படி ஆகிப்போச்சேன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறது, கூடுதலாக எனக்கு சிந்திக்கக்கூடிய பக்கம் இல்லை. இது ஏஜ் ஆஃப் அதாவது 12ஆம் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், நான் படிக்கக்கூடிய பருவம் வந்துட்டேன். இன்னொரு சம்பவம் பார்க்கணும். எங்கள் ஊரில் வந்து அந்த மண்டே மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அது மெயின் சிட்டி. அப்புறம் ஃப்ரெண்டில் ஒரு க்ஷேத்திரம் இருக்கா, அப்படி முக்கிய இடம். இது வழியாக நான் பஸ்ஸில் வந்தபோது தூரத்தில் பஸ்ஸை நிறுத்திட்டான், உள்ளே போகாது, அங்கே க்ரௌடாக இருக்குது, அங்கே ப்ரொசஷன், அங்கே ஊர்வலம் நடக்குது, நடந்து தான் போகணும். ஸோ நான் இறங்கி நடந்து தான் அந்த இதை பாஸ் பண்ணி மறுபக்கம் போகணும். நடந்து வந்தால் ஒரு பயங்கரமான காட்சி பார்க்குறேன். அதுதான் ஒரு மனுஷனை இப்படி தலையில் படுக்க வச்சு இங்கெல்லாம் குத்தி இப்படி தூக்குறாங்கல்ல, பெரிய மரத்தில் அந்த ஒரு கமுகு மரத்தை எல்லாம் ரெடி பண்ணி அங்கே மேலே அந்த இடத்துல தொங்க வைக்கிறாங்க. ஸோ இந்த காட்சியை முதலாவது டைரெக்டாக நான் பார்க்குறேன், அப்போ தான் பார்க்குறேன். அப்படி போட்டிருக்காங்க, சுற்றி எல்லாரும் இசைக்கருவி எல்லாம் அடித்து எடுத்து ரொம்ப ஆடி பாடிட்டு போகிறாங்க. நான் அந்த பயங்கரமான காட்சியை பார்த்தேன், என்னடா இது, இப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை இவங்க செய்கிறாங்க, சந்தோஷமாக வர கொண்டாடிட்டு வர போகிறாங்க. இது எனக்கு புரியலை, அப்போ எனக்கு புரியலை. எனக்கு அந்த காட்சி பயங்கரமாக இருந்து கோரமாக இருந்து இவெல்லாம் போட்டி போட்டு நிறைய தொங்க வைக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். ஸோ எப்படியோ அந்த சூழ்நிலையை கடந்து நான் மறுபக்கம் போயிட்டேன். வீட்டுக்கு போயாச்சு. போன பிறகு ஒரு வருஷமாக இல்லை சில மாதமான எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஆசாரியார், மர ஆசாரி வேலைக்கு வந்தார், மர கார்பெண்டர் வேலைக்கு வந்தார். வேலைக்கு வந்தோடனே நான் அவருக்கு பக்கத்தில் போய் உட்காந்துருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன். அவருக்கு முகத்தை பார்த்தேன். இவர் அந்த இதெல்லாம் போட்டிருக்காருல்ல, அடையாளம்லாம் வச்சுருக்காருல்ல, சரி. ஸோ இவர் அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர். ஸோ எனக்கு எல்லாமே அந்த காலத்துலேருந்து இது என்னது எதுக்குன்னு வேறு வர படிக்காட்டால் மனசு மறக்கம் வராது. அப்போ இவர்கிட்ட சரி கேட்போம் அப்படின்ட்டு ஒரு காரியம் கேட்குறேன், நீங்கள் தப்பாக நினச்சிடாங்க, இப்படி ஒரு சம்பவம் பார்த்தேன், இது ரொம்ப கடினமான கொடுமையான விஷயம்.
ஏன் செய்கிறீங்க, எதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்டேன். நல்லா கவனிக்கிறீங்களா? ஓகே, சரிங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், எங்கள் குடும்பங்களில் வந்து நாங்கள் எவ்வளோ உழைக்கிறோம், எவ்வளோ பிரயாசப்படுறோம், எல்லாம் செஞ்சோம், ஒரு மேற்கதி கிடையாதான். என்ன கிடையாதான் அவங்களுக்கு? மேற்கதி கிடையாது. என்னெல்லாமல் செஞ்சு பார்க்குறோம், ஒன்றும் சரி வரல. இது என்ன பரிகாரம் செய்யலான்னு நாங்கள் கேட்க, அவங்களுக்கு நிறைய சூழ்நிலை இருக்குல்ல, குறி கேட்குறது மாதிரி இதெல்லாம் கேட்டாங்களாம். கேட்ட வேலை அங்கே சொன்னாங்களாம், உங்கள் குடும்பத்தில் உங்கள் முன்னோர்கள் செய்த பாவம், அப்புறம் நீங்கள் செஞ்ச பாவம், நிறைய சாபங்கள் நிற்கிது. உங்கள் குடும்பத்தில் நிறைய சாபம் இருக்கனால தான் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களால் முன்னால் போக முடியலை. அதுதான் விஷயம் அப்படின்னு. சரி, இந்த சாபங்களுக்கு என்ன பரிகாரம்? இவ்வளோ கடினமாக செஞ்சோம், எங்களால் வின் பண்ண முடியலை, சாபந்தான். சரி, ஏதோ ஒரு சம்திங் எங்களுடைய பவரை மீதின ஒன்று தான் அது. எங்களால் முடியலை, எல்லா சாமர்த்தியெல்லாம் பார்த்துட்டோம்ல. ஸோ சாபம். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டால், அது நிறைய நமக்கு மதங்களில் வழிபாடு இருக்குது. அதான் நான் இப்போ சொன்னேன்ல, கொஞ்சம் முன்ன சொன்னது. இது மாதிரியான வழிபாடு, இந்த மாதிரியான கடினமான வழிபாடுகள்லாம் செஞ்சால் நம்ம சாபத்தை நம்ம சுமக்கிறோம்ல, நம்ம எங்கள் பாவத்துக்கு நாங்களே சுமந்து எங்களை வருத்தி, அதான் அவர் சொன்ன வார்த்தை, நாங்கள் வருத்தி அதை செய்கிறோம். அப்படி செய்கிறோம். ஏன்னா நிறைய இடத்துல பார்க்குறீங்க, சிலர் இப்படி விடுவாங்க, சிலர் தரையில் உருளுவாங்க, நிறைய இருக்குது. ஒவ்வொரு மார்க்கத்துலேயும் ஒவ்வொரு விதமான கடினமான இந்த மாதிரியான காரியெல்லாம் வழிபாடு இருக்குது. அதுக்கு நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ அப்படியா, உங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா இதுக்குள்ளே, இவ்வளோ கடினமான காரியம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குல்ல. சரி சரி, நீங்கள் இப்படியெல்லாம் பரிகாரம் செஞ்சீங்கல்ல, இப்போ உங்களுடைய சாபம் எல்லாம் போயிடுச்சா? உங்கள் சாபம் எல்லாம் போயிடுச்சா? உங்கள் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை மேற்கதி வந்துதான்னு கேட்டேன். நான் இவ்வளோ சொன்னதான் உண்டு. அவர் இந்த புளி கொட்டாப்புளி எல்லாச்சும் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு இப்படி மேலே பார்த்து கொஞ்சம் நேரம் யோசித்தார். கவனிக்கிறீங்களா? யோசித்தர் சொன்னார், ஒரு நம்பிக்கையில் செய்யலாம் சார். என்னதான் ஒரு நம்பிக்கையில்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பிக்கையில் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் பார்த்தீங்களா? புரியுதா நான் சொல்கிறது? என்னெல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறான். இது மாதிரி ஜனங்கள் இருக்கிறாங்க நிறைய நம்பிக்கையில். தான் சொன்னேன், இருளான நம்பிக்கை எவ்வளவு ஆழம்னு நீங்கள் பாருங்கள். அப்புறம் நமக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, அப்புறம் தான் நான் இது ஓகே அப்படியே அப்பவும் எனக்கு சரியாக போயிடல, இல்லை கேட்டு வச்சுட்டேன். அப்புறம் தான் நான் 15வது வயசில் தான் நான் பைபிளை கொஞ்சம் டீப்பாக படிக்கும்போது தான், அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுமாக்கினே அவர் மேல் வந்தது. அந்த வசனம் இருக்குல்ல, ஆடுகளை போல நம்ம விவரம் எல்லாம் நடந்தோம், வழி தப்பி தெரிந்தோம், கர்த்தரோட நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விளப்படினார். இந்த பதிலெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஆழம் விசுவாசத்தில் வந்துட்டேன். பரவாயில்லையே, ஓ அவனே தானே சமக்கணும் தண்ணியை வெட்டி குத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்கே ஒரு ஆள் நமக்காக வேண்டி கடவுள் என்ன செஞ்சுருக்காரு, தம்முடைய குமாரனை. பெரிய விஷயம். இப்படி நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஊழியத்துக்கு வந்து சில வருஷங்கள் ஆயிடுச்சு. பாலூர் பக்கத்தில் அங்கே ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போனோம். நான் எங்கள் சில காரியம் சொன்னேன், ஜோம் பண்ணேன், ஆண்டவர் இது ஒரு நன்மை செஞ்சாங்கன்னு. இங்கே வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து போனோன்னு சொன்னாங்க. ஸோ நான் என் ஒய்ஃபு என் டாக்டர் 3 பேர் நாங்கள் ஸ்கூட்டரில் போவோம். அங்கே போவோம். அப்போது சாயங்காலம் நான் காலையில் எங்கேயாவது சுற்றிட்டு 4 o'clock போல் அங்கே போவேன். ஏதாவது போய் 2 வசனம் சொல்லுவேன், சுவிசேஷ வேலை. அங்கே போகும்போது ஒரு தாய் மகளுமா 2 பேர் வந்திருக்கான். அப்போ போகும்போதே நான் ஸ்கூட்டரை வச்சுட்டு போனால் அந்த தாய் என்னை கும்பிட்டுக்கிட்டே வருது, அப்படியே எதிர்கொண்டு வருது. ஐயா, என் மவன் நல்லா பேசிகிட்டு இருந்தா, வயசு 23, எத்தனை 23, நல்லா பேசிகிட்டு இருந்தான், திடீர்னு பேச முடியாமல் ஆயிடுச்சு. நாங்கள் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தோம், ஒன்றும் சரி வரல. அதனால இந்த வீட்டம்மா சொல்லிச்சு, இங்கே ஒரு பிரசங்கார் வந்து வருவார், அவர் எனக்கு ஒரு காரியத்துக்கு ஷோ பண்ணார், எங்கள் வீடு கட்ட முடியாமல் ரொம்ப வருஷம் கிடந்தோம், வீடு கட்ட உதவி செஞ்சுட்டாரு, அதனால் நீங்கள் கூட்டி வரங்க, அவர் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வருவார் அப்படின்னா கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தாய் சொல்கிறாங்க, அந்த மகா பக்கத்தில் நிற்கிறேன். நான் சொன்னேன், நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான், நான் என்னத்தை செய்யறதுக்கு ஓகே, நான் என்ன தேவனா? சரி போட்டு, என்ன இருந்தாலும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்லுதியே, திடீர்னு பேச முடியாத போச்சுன்னு சொல்லுதியே, இவன் அந்த வாயினால் யாரை என்னெல்லாம் பேசி தொலைச்சாலும் தெரியலையே. நான் சும்மா தமாஷா சொல்லிட்டு இப்படியே நடந்து வீட்டுக்குள்ளே போனோம். எல்லோரும் we are all standing, அந்த ஹால் ஒரு சின்ன ஹால். என்னெல்லாம் பேசி தொலைச்சாலும் தெரியலையே, ஏன் இப்படி திடீர்னாச்சு? சரி எல்லாம் போட்டு, நாம் வாழ உலகமும் அதுக்கு லட்சணமும் இப்படி தான் இருக்குது இல்லையா? சில வேளை பேசாத எவ்வளோ பேச வச்சு போடுவாங்க இல்லையா? இப்படியெல்லாம் நம்ம பார்க்குது. சரி நம்ம தெரிஞ்சிடறோம், சரி என்னெல்லாமா நடந்திருக்கு போட்டு. நான் சொன்னேன், இந்த சரி பண்ண என்னால் முடியாது. ஏன் முடியாதுன்னா, இந்த பேச முடியாமல் போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை வெளியே எடுத்த பிறகு தான் இந்த ஆளுக்கு சுகத்தை, இந்த பிரச்சனை தீர்க்க முடியும். அதை வெளியே எடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாது. நல்ல கவனிங்க, அது இயேசுநாதருக்கு இருக்குது. அது பைபிளில் ஒரு சம்பவம் இருக்குது. இயேசுநாதர்கிட்ட ஒரு பக்கவாத நோயாளியை கட்டலோடு தூக்கிட்டு வர்றாங்க. வந்தோடனே இயேசு சொன்ன முதல் வார்த்தை, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன்னு சொன்னார். சொன்ன உடனே சுற்றி நின்றவங்க எல்லாம், என்ன இது
பாவத்தை மன்னிக்கிறதுக்கு கடவுள் தெய்வத்துக்கு யெகோவா தேவனுக்கு தானே அதிகாரம் இருக்க, இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க, தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இதை அவருக்கு ஆண்டவர் இயேசு கேட்டோன்னு சொல்கிறாரு, ஏப்பா பாவத்தை மன்னிக்காமல் எப்படிடா சுகம் கொடுக்கறது, இது எது ஈஸி, முதல்ல பாவத்தை மன்னிக்கிறது ஈஸி, அப்புறம் தான் சோக்கட்டை கொண்டாக்க முடியும். இந்த நோக்கி சோக்கட்டு காரணமான பாவம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று இப்போ அறிய சொல்லி அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே நீ எழுந்து உன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டார். அல்ல அவனை தூக்கிட்டு வந்த கட்டில் அவன் இப்போ தூக்கி தலையில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடி போயிட்டான். சோகம் கிடச்சா இங்கே கிடப்பானா என்ன, எப்படா போகலான்னா ஓடி போயிட்டான். ஸோ இந்த சம்பவத்தை சொல்லிட்டு இருந்தேன். சொன்னேன் பார்த்தியா, இயேசுநாதருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது அங்கே சொல்லுது, நானும் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். இந்த இதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியும், அதை எடுக்கிற அதிகாரம் இயேசுநாதருக்கு இருக்குது, இதை விசுவாசிக்கிறியான்னு கேட்டேன். ஆமாம் விசுவாசிக்கிறேன்னு சொன்னான். அதுக்கு முன்னே ஒரு விஷயம் இருக்குது. இந்த அம்மா சொல்லுது, நாங்கள் எங்கெங்கெல்லாமோ சுற்றிட்டு வந்தோம். எப்படியா எங்கெங்கெல்லாமோ பார்த்தோம், என்னெல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டேன். நாங்கள் தாய் சபையை சேர்ந்தவங்க பார்த்துடுங்க. எப்படியா அப்படியே தாய் சபையை சேர்ந்தவளாம். ஆமாம் அதுக்கு இப்போ என்ன, எங்களுக்கு அங்கே புனிதர் இருக்குது, இங்கே புனிதர் இருக்குது, அங்கே ராஜாவூர் இருக்குது, இங்கே இருக்குது, நிறைய இடம் இருக்குது இல்லையா, இப்படி எல்லாம் நாங்கள் சுற்றினோம், அங்கே எங்களுக்கு நிறைய வழிபாடு உண்டு பாஸ்டர். அப்படியா எல்லாம் செய்தோம், ஒன்றும் சரி வரையில. அப்போ தான் இந்த வீட்டம்மா அவளுங்க தோழிக்க மாட்டோம், இந்த வீட்டம்மா சொல்லிச்சுது, அதனால் எங்கே கூட்டிகிட்டு வந்து இப்படி ஆகும். அந்த அம்மா அந்த வழக்கத்தை சொல்லுது. சரி அப்போ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஏசுனாரு சொல்லியாச்சு. சொன்னோட விசுவாசிக்கிறியான்னு கேட்டேன். அந்த பிள்ளை தலையாட்டுது, பேச முடியாது. சரி சரி அவர் பாவங்களை பண்ணிக்கிறார், நீ என்ன செஞ்சான்னு தெரியும், அதை அறிக்கை பண்ணி விடுவியான்னு கேட்டேன். விடுவேன், தலையாட்டுறா பிள்ளைமா. சரி இனி செய்யாமல் இருப்ப, மனம் திரும்பிவான்னு கேட்டேன். ஆமாம் திரும்புவேன், தலையாட்டுறா. இனி ஆண்டவர் சொல்ல மாதிரி நடப்பியா, ஆண்டவரையே பின்பற்றுவியா, வேற ஒன்றும் போக மாட்டியான்னு கேட்டேன். ஆமாம் பிள்ளைமா தலையாட்டுவா. நான் இப்படி பேசிக்கிட்டே இருக்கேன் பாருங்க, அவள் பட்டாருன்னு முழங்கால நின்னாச்சு. இப்படி எனக்கு நான் பேசி முடிக்கலை இன்னும், அதுக்குள்ளே நின்னாச்சு. நான் உடனே தலையில் கையை வச்சு, இயேசு நாமத்தில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதா, இயேசு நாமத்தில் அவருடைய சாத்தானின் கட்டு அறுக்கப்படுவதா, நான் இப்படி ஜபத்தையும் முடிச்சதில் பார்த்துடுங்க. அவன் அதுக்குள்ளே பேசிக்கிட்டே எழுப்பியாச்சு. பேச்சு வந்துட்டு இல்லையா, முழங்காலேருந்து எழுப்பியாச்சு. சரமரம் நான் என் பாட்டியை தாறுமாறாக திட்டி போட்டேன், அதுக்கு பிறகு தான் எனக்கு இப்படி வந்து அப்படி வந்தாலும் வழக்கம் எல்லாம் சொன்னால், நான் ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்து பக்கத்தில் இருக்க வேறு இந்த சபை போ, இந்த மாதிரி நம்ம சபை இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு சபைக்கு போகணும்னு சொன்னேன். ரொம்ப வருஷத்துக்கு மேலே நடந்தது. என்ன புரிஞ்சுங்க நீங்கள், சிலர் தவறான நம்பிக்கையில் என்ன கடினமாக போகிறாங்கன்னு சொல்லிட்டேன், போய் வாழ்க்கை முடிச்சதையும் சொல்லிட்டேன். அப்புறம் ஒருத்தன் நம்பிக்கையில் செய்கிறோம் சார், வேறு வழி தெரியல இல்லைங்கிறான் இன்னொருத்தன். இப்போ ஏசுநாதருக்கு மூலமாக கிடைக்கிற பாவ மன்னிப்பு, அது ஏற்கனவே ஏசுநாதர் தெரிஞ்ச இடம்தான், அங்கேயே நடக்கலை, அதுதான் அதுக்கு பிரச்சனை. அங்கேயும் ஏசுநாதர் சொல்கிறாங்கல்ல தாய் சபையில். ஸோ அங்கேயே நடக்காமல் வந்த ஆள் இப்படி நாங்கள் ஜபிக்க வேலை இப்படிப்பட்ட காரியம் நடந்தது அல்ல இல்லையா. அப்போ இயேசுவின் சிலுவை பலி பாவங்களை மன்னிக்கிறதுங்கிறத டைரக்டாக அனுபவிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார் அல்ல இல்லையா. அந்த பலியின் மூலம்தான் நமக்கு சுகம் கிடைக்கும். அதனால தான் இயேசுவின் நாமத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஏன்னா அவருடைய நாமம் இது பிசாசை விரட்டுறதுக்கு இயேசு எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறதுனால தான், எங்கள் தலைவர் எங்களுக்கு தந்த அதிகாரத்தின்படி ஆனால் இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறோம். இயேசு தான் பாவ நிவாரண பலியாக இருக்கிறதுனால இயேசு நாமத்தில் தான் உனக்கு சாபம், இது என்னத்தினாலாம் வந்து எங்களுக்கு கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, அந்த இதை காரியங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். சரி, இப்படி இருளில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் விடுவிக்க வந்தார். அதில் முக்கியமான விஷயம் பொய்யான நம்பிக்கைகள். அது இயேசு நாமத்தில் கூட நிறைய பொய்யான நம்பிக்கைகள் உலகத்தில் இருக்கிறது. நீங்கள் மத்தேயு 15:14 குருடர் அன்னைக்கு இருந்த வேதபாரகர் சீரப்பர் சொல்லுவார், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் 2 பேரும் குழியில் விழுவார்கள் அல்லவா. இப்போ புரிஞ்சுதா? அன்னைக்கு இருந்த பாஸ்டரை பார்த்து சொன்ன வார்த்தையாகும் அவங்களுக்கு, யூதர்களுக்கு. நீ குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா 2 பேரும் குண்டில் தான் விழ போறீங்க, வேற ஒன்றும் நடக்காது. அப்போ குருடரான வழிகாட்டிகளாய் அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள், சூழ்நிலைகள் இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து, அது மற்ற 23:16 குருடரான வழிகாட்டிகளே, அவங்க எல்லாம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், மந்திரவாதி சொல்கிற மாதிரி எல்லாம் செஞ்சு பணத்தை எல்லாம் இழந்ததான் மிச்சம், கடைசியில் ஒன்றுமே நடக்காது. இப்படியெல்லாம் நிறைய குருட்டு நம்பிக்கைகள் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1:7 தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்று அறியாதிருந்தோம் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறாரு. நீங்கள் ஒன்றை கவனிக்கணும், தேவனுடைய நாமத்தில் ஒன்றை பேசும்போது, நானாக இருந்தாலும் அப்படிதான், சும்மா பேசிட முடியாது. பல கோணத்தில் வசனங்கள் ஆராய்ந்து ஒத்து பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணி ஆண்டவரோட ஜெபம் பண்ணி தான் இங்கே நம்ம பேசணும். கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அதை என்ன செய்யப்படாதான், நாங்கள் வெளியே பேச மாட்டோம். அது கன்ஃபர்மேஷன் வர்றது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் விட்டு வச்சுருப்போம். அதுக்கு பிறகு தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு தான் பேசுறது. அப்போ தேவனுடைய இயேசுவின் நாமத்தில் பேசினா கூட
ஆமாம், சபைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பேசினாலும் இயேசுவின் நாமத்துக்கு உட்பட்ட சத்தியத்தின் அடிப்படையில் தான் பேசணும். நீங்கள் எதையும் பேசிட்டு அவரை அங்கீகரிக்கணும்னு அவசியம் கிடையாது என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்வது உண்டு. இப்படி பொய்யான நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள். இதில் என்ன பயங்கரம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பைபிள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னே யூதர்கள்ட்ட இருந்தது. அவங்க தான் தேவனுடைய மக்கள்னு சொல்லி தங்களை உரிமை கோரிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து இயேசு சொன்னார், யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான், அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறவன், நீங்கள் அவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். நல்ல ஒரு முக்கியமான இடத்தை கவனிக்கிறீங்களா? we are all Christians. இதை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அன்றைக்கு யூதரில் பார்த்து சொன்னார், நீங்கள் வேதம் இருக்குது, நாங்கள் ஆபிரகாம் பிள்ளைகளாகும், தேவ பிள்ளைகள்னா நீங்கள் சொல்லிக்கிட்டான்டா, உங்கள் தப்பம் பிசாசு, கொப்பம் பிசாசு, அவன் பொய்யான காரியங்களை சொல்லி உங்களை ஏமாத்துறான், நீங்கள் அவனுக்கு ஏமாந்து கிடக்குறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டார். இது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். இஸ்ரவேலர்களை பார்த்து யூதரில் பார்த்து ஒரு வார்த்தை இப்படி இயேசுவே வேற யாரும் சொல்லலை, இயேசுவை சொல்லி விட்டாருன்னு சொல்லுவது இட்ஸ் எ கிரேட் திங், ஒரு பெரிய விஷயம். அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லை, அதே அதிகாரத்தில் யோவான் 8:31-32 இயேசு செய்த செயல்கள் மூலம் சில யூதர்கள் இயேசுவை விசுவாசித்தாங்கன்னு பார்க்குறோம். அந்த யூதரில் பார்த்து சொன்னார், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாகும். அல்லேலூயா. திருப்பியும் சொல்லுவார், உனக்கு மோசேனுடைய உபதேசம்னு சொல்லிட்டு நீ வேத வாக்குலாம் எல்லாம் தூர போடு. ரொம்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். இல்லை அதெல்லாம் தூர போடு, அது சத்தியம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா தேவன் வார்த்தையை கொடுத்து அதை அவங்க திருத்தினாங்க, தேவனுடைய வார்த்தையெல்லாம் திருத்தி விட்டார்கள் சொல்லி எரேமியா 8:8 கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது நீங்கள் சொல்லுகிறதுபடி இதோ வேதபாரருடைய கள்ள எழுத்தாணி அபத்தமாக்கிட்டோன்னு அப்பவுமே சொல்லிட்டார். ஒரு ஏசாயா சொல்லும்போது மனுஷனுடைய கற்பனையில் தான் உபதேசங்களை வச்சுருக்கீங்க. ஓசியா சொல்லும்போது என்னுடைய பிரமாணத்தை நான் 10 கற்பனை எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக மாற்றிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? நான் அந்த சப்ஜெக்டில் ரொம்ப போல ஒரு புரிதலுக்கு பேக்ரவுண்ட் மட்டும் சொல்லணும். ஏன்னா கொலை செய்யாதிருப்பாயன்னு தான் எழுதி கொடுத்தாரு. 10ல் 1 கொலை செய்யாதிருப்பாருக்கு தானே. அப்போ யூதர்கள் செய்த கொலைகளெல்லாம் நியாயப்படுத்த முடியுமா? களவு செய்யாதிருப்பாயாக, யூதர்கள் அடித்த கொலைகளையும் நியாயப்படுத்த முடியாது, தப்பு. அதான் இன்னைக்கு வர பிரச்சனை. அதான் இயேசு சொல்கிறாரு, கொலை செய்யாதிருப்பான்னு சொன்னதை கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் சொல்கிறேன், நியாயம் இல்லாமல் கோபத்தை கொட்டுறதுக்கு என்ன செய்யணும்? நியாயம் இருக்கணும். சரி, இப்படி நிறைய புரட்டுறாங்க, அது ஒரு பெரிய ஸ்டடி, அது இப்போ வேணாம். இயேசு சொல்கிறாரு, இதெல்லாம் புரட்டு, தூக்கி தூரப்படு. சத்தியம், நான் சொன்னதான் சத்தியம், என்னுடைய உபதேசம் தான் சத்தியம், இந்த சத்தியம் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ இருளுங்கிறது போய் சத்தியம் என்பது ஒளி. இந்த ஒளியாகிய சத்தியத்தை புரிந்து கொண்டு அதற்கு அர்ப்பணித்து அதற்கு கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நாம் இந்த ஒளிக்குள்ளே விடுதலைக்குள்ளே வர முடியும். இதான் முதலாவது அடிப்படையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுநாதருடைய வார்த்தை மாதிரி, அப்போ சொல்ல வார்த்தை மாதிரி தான் நமக்கு அடிஸ்தானம். இதை விட்டுட்டு நீ பழைய ஏற்பாடு படிச்சுட்டு இருந்தால் பேயாம அவன் வீட்டுக்கு வருவான். ஏன்னா இயேசுவே சொல்லியாச்சு இல்லையாடா, நீ எதுக்கு அங்கே போகிறா? இதுக்கு ஏற்ப ஏதாவது இருந்தால் இயேசு சொன்ன மாதிரி உள்ள விஷயம் அங்கே இருக்குது. பள்ளி வாங்காதிருப்பாயாக ஒரு வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இருக்குங்க. அதே நேரம் பள்ளி வாங்கணும்னு சொல்ல வசனம் அங்கே இருக்குது. இது கொஞ்சம் ஆழமான விஷயம். ஸோ அப்படி சிலது இருந்தால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சத்தியம் இயேசுனுடைய வார்த்தையாக இருக்கிறதுங்கிறது மிக மிக சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க மெனக்கட்டு வந்தேன். இதை நீங்கள் பறக்கணிச்சிங்கன்னா நீங்கள் இருளை விட்டு வெளியே வர முடியாது. அதுதான் பவுல்கிட்ட சொல்லார், நீ உனக்கு பாரம்பரியத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதுதான் வெளிச்சம், அது இருட்டாக்கம், இந்த வெளிச்சத்தை கொடுக்கும்படி நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி தான் அந்த தரிசனத்தை கொடுக்குறார். பரம தரிசனத்துடைய அடிப்படை என்னது? என்னுடைய உபதேசம், பரலோக தேவனிடத்திலிருந்து வந்த தேவகுமாரனுடைய உபதேசம், அதான் பரம தரிசனம். மோசையின் மூலம் கொடுத்தது மனுஷன், இது வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று வாசிக்கிறோம் இல்லையா? அதுக்கு வேறுபாடு இருக்கிறது. அதான் எபிரேயர் 1:1 பூர்வ காலம் பங்கு பங்காய் மனுஷர்கள் மூலம் தீர்க்கதரிசிகள் மூலம் திருவிழம் பெற்றினவர், கடைசி நாடிகள் குமாரன் மூலம் தேவகுமாரன் மூலம் திருவிழம் பெற்றினார். சரி, இது ரொம்ப முக்கியம். எபேசியர் 4:21 சீக்கிரம் படிங்க. எபேசியர் 4:21 அங்கே படிக்கும்போது இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே 4:21 எபேசியர் வாசிங்க. எபேசியர் 4:21 நீங்கள் இயேசுவோட படி இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள், அந்தபடி மோசமாக இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை விட்டுருங்க. சரி, போதும். இயேசு இடத்துல கேட்டறிந்த சத்தியத்தின்படி தான் சபை நடத்தப்பட்டது. அதுக்கு வேண்டி அந்த வசனத்தை தந்தேன். பழைய பாட்டெல்லாம் போதிச்சுட்டு இருக்கலங்க. ஒருவேளை ரெஃபரன்ஸுக்கு 10 கற்பனை எப்படி இருந்து அடுத்தது இயேசு எப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இது நீங்கள் புரிய வேண்டிய காரியம். அப்போ இயேசு இடத்துல சத்தியம், அதுதான் சபைக்கு
வெளிச்சத்தை கொடுத்தது என்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதான் மத்தேயு 11:28 என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல உட்கார்ந்து என்னிடத்துல கற்றுக்கொண்டாதான் உங்களை ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு தெளிவாக சொல்லிட்டார். நீங்கள் தீர்த்து 1:13 பவுல் சொல்வார், நீங்கள் யூதர்களுடைய கட்டுக்கதை, எந்த வசனத்தை படி 1:13 தீர்த்து 1:13. இப்போ பவுல் சொல்ற இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது. யூதர்களுடைய கட்டுக்கதைகளுக்கு சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடுக்கக்கூடாது. போதும். இப்போ பவுல் தான் இதை பேசுகிறார். அவர் ஒரு பெரிய யூத மரபில் வந்த பெரிய போதகராகும், வேதம் கரைச்சி குடிச்சிட்டு வந்தவராகும். அவர் தான் சொல்லார், இந்த யூதருடைய கட்டுக்கதைகளுக்கெல்லாம் செவி கொடுக்க விடப்படாது, பார்த்துக்க, அது சத்தியம் கிடையாது. இந்த வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது. சத்தியம் இயேசுநாதர் கொடுத்தது தான் சத்தியம், கிருபையின் சத்தியம் இயேசுவின் மேலும் வெளிப்பட்டது அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த சத்தியம் இயேசு போதனை தான். அந்த கட்டுக்கதைகளை நீ போதிக்கக்கூடாது, அதுக்கு பின்னால் நடக்க விடப்படாது. யூதர்களுக்கு சொல்லும் போதும் இது கட்டுக்கதைன்னு சொல்லி திருப்பிடணும், அப்படி ஒரு கண்டிப்பான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறதை நாம் பார்க்குறோம். ஹல்லேலூயா. இப்போ யோவான் 3:19 ஆண்டவர் சொல்றார், ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறேன்னு சொல்கிறார். நல்ல கவனிங்க, யூதரில் பார்த்து தான் சொல்கிறார். இப்போ இந்த வார்த்தை அவங்கள பார்த்து தான், நான் வந்தேன், சொந்தமான இடத்துல வந்தார், ஒளியாக வந்தேன், உலகத்துக்கு ஒளியாக வந்தேன். ஆனால் இந்த ஒளி சத்தியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இந்த ஒளியை பார்க்கலும் இருளை தான் விரும்புகிறாங்க. இங்கே இருள்னு குறிப்பிட்றது அவங்களுடைய பழைய தவறான நம்பிக்கைகள். அதுதான் சொல்கிறார், அது இருட்டு, இது வெளிச்சம். நீங்கள் அந்த அவங்களுடைய பாரம்பரியமோ மார்க்கமோ ஏதோ அவங்க நம்பிக்கையெல்லாம் சேர்த்து சொல்கிறார், அந்த இருட்டு தான் விரும்புகிறாங்க, இந்த வெளிச்சத்துக்கு வர விரும்பலைன்னு சொல்கிறார். இன்றைக்கே இதே மாதிரி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை மாதிரி நான் சிலர்கிட்ட பேசுவேன், சில உபதேசங்கள் பேசும்போது அவங்களுக்கு ஒரு வேளை தங்களுடைய சபைக்கு ஒரு கத்தோலிக்க தகப்பனாரோடு பேசிகிட்டு இருந்தேன், ஆழமாக பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இயேசு இப்படி தான் சொல்லியிருக்கிறார், இயேசு இப்படி தான் செஞ்சுருக்கிறார், அதுபடி தான் நாம் நடக்கணும். அல்ல இல்லையா? அது அந்த சபை இந்த சபையெல்லாம் நான் பேசலை, நீங்கள் இந்த சபைக்கு போங்க அந்த சபைக்கு போங்கன்னு ஒரு நாள் நான் பேசலை. இயேசு இப்படி, இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? ஆமாம். தேவகுமாரனை நம்புகிறீர்களா? ஆமாம். இந்த வேதத்தை நம்புகிறீர்களா? விவிலியத்தை நம்புகிறீர்களா? ஆமாம். அப்போ ஒன்று முதல்ல செய்தாகணும். இந்த இயேசு சொன்னதையும் செஞ்சதையும் செய்யாமல் இருந்துட்டு நீங்கள் எந்த கோயில் குளத்தில் போய் சாம்பிராணி குளத்தினாலும் நடக்காது. இதுதான் வரும். ஷார்ட்டாக போதும் இல்லையா? ரொம்ப பேச என்னத்துக்கு? கையில் திருவிவிலியம் இத்தனை வரிய கணக்காக இருக்குன்னாச்சு, படிங்கன்னு சொன்னேன். ஆமாம், ஒரு இடத்துல நானும் பசங்க தான் போயிருந்தோம். போனேன் சுவிசேஷா, நான் கேட்டேன், எந்த சபைக்கு போறிய? தாய் சபை முன்னால் அப்படியாகும் இப்படியாகும் எல்லாம் சொன்னேன். சரி, உங்கள் வீட்டில் திருவிவிலியம் இருக்கிறதா? இருக்கிறது, எடுத்துகிட்டு வாங்கம்மான்னு கேட்டேன். இப்படி பார்த்தா, இல்லைம்மா திருவிவிலியம் தானே, உங்கள் விவிலியம், எனக்கு விவிலியம் எடுக்காண்டான், நான் தரையில, தப்பாக இருப்படாது இல்லையா, எடுத்துகிட்டு வாங்கன்னு வந்தாவ. யாத்திராமா விடுதலை பணம் 20:4 படிங்க. என்ன ஏந்தி ஒரு உருவத்தை உண்டாக்காத, படத்தையும் வரையாது என்றிருக்கும், ஓவியத்தை ஆயிலும் உருவத்தை ஆயிலும் ஒன்றும் வரையாத, நமஸ்கரிக்காத, சேவிக்காத. அப்படி சேவிச்சானா 4ஆம் தலைமுறை ஓட்ட விசாரிச்சு போடுவேன், இருக்கு இல்லையா? 4ஆம் தலைமுறை ஓட்ட எரிச்சலாக விசாரிப்பேன். அப்படியா? என்ன அதை வாசித்துட்டு இப்படி ஒரு பார்வை பார்த்தாவ. கூல் டவுன். நீங்கள் இப்போ வெளிப்படுத்தல் 21:8 படித்து சொன்னேன், விக்கிரக ஆராதனைக்காரர் அவர் 2ஆம் மரணமாய் அக்கினி கடலிலே பங்கடைவார். இதை வாசிச்சுட்டு என்னட்ட கேட்காவ, இதெல்லாம் எங்கள் ஃபாதர் ஏன் இதுவரை சொல்லி தரையிலேன்னு கொள்ளாமா? நான் சொன்னேன், அது இப்போ உங்கள் ஃபாதர்கிட்ட எங்கே கேட்டிருக்கணும், நீங்கள் போய் சட்டையை பிடிங்க, ஏன் போய் இதுங்க எழுதிருக்கு இல்லையா, ஏன் சொல்லி தரேன்னு அங்கே இல்லையா பிடிச்சணும், என்னட்ட சண்டை பிடிச்சதே நீங்கள். சரி, அது போட்டு இந்த விவிலியம் எத்தனை வரியாமல் உங்கள் வீட்டில் இருக்குன்னு கேட்டேன். அது ரொம்ப வரியாக இருக்குது. அப்போ அதுவே போதும். ஓசியா 8:12 சொல்லுவார், என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அந்நிய காரியமாக எண்ணினார்கள்னு சொன்னார் இல்லையா? இதே வச்சு நியாயம் தீர்ப்பார் உங்களை, மரியாதையாக இதை வாசித்து நடந்துருங்கன்னு சொன்னேன். போதும் இல்லையா? சரி, அப்படி அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நாங்கள் சொல்லுகிறது, இவர் ஒளின்னு தெரிஞ்சால் அவர் சொல்லுறது செய்யுங்க, அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இயேசுவின் சீசராக மாறுதல் உங்களுக்கு என்ன வெக்கம்னு கேட்டேன். அதில் என்ன வெக்கம் இருக்குது? வேற எங்கே எல்லாம் கிடந்து உருளுதியா பொருளுதியா மொட்டையில அடிச்சதே இல்லையா? இயேசு அப்படி ஒன்றும் செய்ய சொல்லலை இல்லையா? பின்ன அதை செய்யலை, உங்களுக்கு என்ன வெக்கம்னு கேட்டேன். அப்படியாக எங்களுடைய விவாதம் நடந்து கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு இடத்துல கேட்ட சத்தியத்தில் நடக்கணும், ஒளியில் நடக்காமல் யூதர்கள் இருட்டில் போனாவலாம், அது மாதிரி போகப்படாது. ஹல்லேலூயா. யோவான் 5:43 அவர் சொல்லுவார், நான் பிதாவினுடைய நாமத்தில் வந்து அந்த பிதாவின் வல்லமையினால இவ்வளவு பிதாவுக்கேற்ற கிரியைகளை, ஏன்னா வந்து ஆவியானவருக்குள்ளே இருக்கார், செய்த போதிலும் இவனும் என்ன விசுவாசிக்கலை. இனி என்ன செய்யணுண்டே? நான் அவரிடத்தில் வந்து பேசாதிருந்தனாலால் அவர்களுக்கு பாவம் இல்லை, நான் வந்து தேவனிடத்துலேருந்து வந்து இந்த செயலெல்லாம் என் கிரியை விசுவாசிங்கள். ஒரு சந்தர்ப்பத்தை சொல்வார், நான் செய்கிற கிரியை எல்லாத்தையும் விசுவாசிங்க, தேவன் என்னோட இருக்காட்டாது செய்ய முடியாத. இவ்வளவு செஞ்ச பிறகும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். வேற எவனாவது சொந்த நாமத்தில் வந்தால் ஏற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு இந்த சூழ்நிலை இருக்கு.
சத்தியத்தில் வேற இவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாவ. வேற எவனாவது சொந்த நாமத்தில் சுய இச்சைக்கு ஏற்ற பதர்கள் வந்தாச்சுன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது ஆபத்தான காரியம். அவர்கள் வெளிச்சத்தை அடைய முடியாமல் இருட்டுக்குள்ளே போகிறாங்க. இன்னைக்கும் நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்துடைய சூழ்நிலையை நாங்கள் பார்த்தாச்சுன்னா இயேசுனுடைய போதனைகள் சபையில் கிடையாது பாருங்க. யூதருடைய கட்டுக்கதை தான் பேசுவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவதுனே, சங்கீதம் தான் வாசிப்பாங்க, இயேசுவின் போதனையும் வாசிக்க மாட்டேங்கிறாங்க, அப்போ சில போதனையும் வாசிக்க மாட்டாங்கிறேன், பிரசங்கமாக அப்படி போகுது. அப்போ நம்முடைய சபைகளும் இப்போ இருட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போ சரியா இயேசுவின் நாமம் தெரியும், ஆனால் அவருடைய சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளாததுனால விரும்பாததுனால இருட்டுக்குள்ளே இந்த விஷயத்தை தான் இப்போ நமக்கு சொல்லணும். எவ்வளவு மோசமாக இருட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா, இப்போல்லாம் சமீபத்தில் வந்து பிரசங்கமார் சொல்லுவாவ, எருசலேமின் சமாதானத்துக்காக என் முன்னாலே வச்சே பேசினாவ, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுகள்னு எழுதியிருக்கு. அப்போ தான் நம்ம சுகித்து இருக்க முடியுமா? எப்படியா இவளுக்கெல்லாம் சுகித்து இருக்கணுமா? அதனால் எருசலேமின் சமாதானத்துக்கு என்ன செய்யணுமா? வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் அடுத்தது பிரசங்கம் பண்ண வேண்டியிருந்து நான் விளக்கம் சொன்னேன். இந்த எருசலேம் தேவாலயத்தை ஏற்கனவே கர்த்தர் நேபுகாத்நேச்சரை கொண்டு இடிச்சு போட்டார். அவர் தான் இடித்தார், சொல்லி இடித்தார். எரேமியா 52:12 இருக்கு. பிறகு ஒரு சின்ன ஆலயம் கட்டி வச்சு ஏசுநாதர் சொன்னார், ஒரு கல்லுக்கு மேலே கல்லாம் இடிச்சு போடுவேன்னு சொல்லி இடிச்சு போட்டாச்சு இல்லையா? ஏசுநாதர் சொன்னார், எல்லாம் வசனத்தை நேரம் போயிடறாங்க, நேரம் முடியுது. ஒரு கல்லுக்கு மேலே வச்ச மாட்டேன்னு சொல்லி கிபி 70 இடிச்சு போட்டது இன்னும் வர துண்டுச்சு வராதானே நிற்குது. அப்போ ஏசுநாதர் இடிச்சு போட்ட தேவாலயத்தை நீ கட்ட போறியா? அவர் தான் இந்த ஆலயத்தை இடிச்சாச்சு இல்லையா? புதிய எருசலேம் ஆகிய பட்டணத்தை நான் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன், கொண்டு வரேன்னு சொன்னால் அது வேண்டாமா? ஆளுகளுக்கு புதிய எருசலேம் வேண்டாம், நாங்கள் அங்கே தான் போவோம், அதை கட்டுவோம் எருசலேம். பிறகு இயேசுவை இந்த இவனுக்கு ரத்தப்பலி எங்கள் தலைக்கு மேலே இருக்கட்டும்னு சொல்லி 2000 வருஷமாக கிடந்த அலக்கழிஞ்சாவ. இப்போ ஒரு சட்டத்தை ஏற்றினாவ இஸ்ரேலிய பார்லிமெண்ட்டில், எங்கே வர்றவங்க யாரும் இயேசுவை பிரசங்கம் பண்ணப்படாது, புதிய ஏற்பாடு கொடுக்கப்படாது, துண்டு பிரதி கொடுக்கப்படாது. எங்கே இஸ்ரேலில் நிறைய பேர் போவாங்க இல்லையா, இயேசுவின் ஸ்தலங்கள்லாம் இருக்கிறதுனால சட்டம் போட்டாவ. சட்டத்தை நிறைவேற்றியாச்சு. சட்டத்தை பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி அமல்படுத்த வேண்டிய நேரம் தான் ஹமாஸு நூற்றுக்கணக்கான ஏவுகணை அடித்தது. இன்னும் வரை இன்னும் முடியலை. அல்ல இல்லையா? புரியுதா? அதுகளுக்கு புத்தி தெரியுதா? அதுகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லி மனம் திரும்ப பண்ணுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள செய். பிறகு என்னது எங்கோடி சமாதானம் வரும்? அவர் சொன்னார் இல்லையா, உனக்கு கிடைத்த எந்த நாளில் சமாதானத்துக்காக தேடு, உனக்கு தெரியலையான்னு. அப்போ இயேசுவை கொடுங்க, மனம் திரும்ப சொல்லுங்க, ருச்சிக்கப்பட சொல்லுங்க. அதை விட்டுட்டு எருசலேம் எனக்கு கட்டப்போறா, நீ எருசலேமை கட்டப்போனா இனி இயேசுநாதரை புறக்கணிச்சிட்டு ஆடும் மாடும் கொண்டு போனோம் தெரியுமா பலி செலுத்துறதுக்கு. இங்கே நமக்குள்ள இருக்க ஆவியானவரெல்லாம் விட்டுட்டு மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போனோம். இந்த கள்ள ஆவியிலேயாக்க கிறிஸ்தவ மார்க்கம் போயிட்டு இருக்கு. நான் ஒன்று தான் சொன்னேன், இயேசுங்க வசனம் கிடையாது, இயேசுவின் ஆவி கிடையாது, இயேசுவின் சத்தியம் கிடையாது, கிறிஸ்துவன் சபை கிடையாது. இந்த பொய்யில் நடந்தா பொய்யின் அதிபதியாகிய பிசாசு வருவான். போனால் எங்கோடி போகிறது? இதுதான் இப்போ பிரச்சனை. எங்களுக்கு இந்த சபைகளை சரிப்படுத்தும் போது இதெல்லாம் ஆண்டவர் படிப்பிக்கார், எவ்வளவு தவறாக போகிறான். அப்போது இருளை விட்டு ஒளி இடத்திற்கு நடத்தும்படி ஊழியக்காரர்களை தேவன் நியமிக்கிறார் என்பதை இங்கே அறிந்து கொள்கிறோம். அப்போ எங்களையும் அதுக்கு தான் நியமிக்கார். அப்போ இப்படிப்பட்ட அந்த யூதருடைய இருள், பொய்யான கட்டுக்கதை, இதில் இதெல்லாம் வெளியே வரவங்களுக்கு போதிக்க வேண்டிய கடமை இருக்கு இல்லையா? அதை நான் பல தடவை போதிச்சிருக்கிறேன். நீங்கள் விரும்புகிறீங்களா எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்ன மாதிரி அவர்கள் இருளை தான் விரும்புகிறாவ, பார்த்துக்க. நான் என்ன செய்யுது? ஒளி வேண்டானா நான் என்ன செய்யுது? அப்படி விட்டுட்டேன்னா வெளிச்சம் வராது பாருங்கள், வாழ்க்கையில் வெளிச்சம் வராது. ஆண்டவருடைய போதனையும் மாதிரியும் அவருக்குள்ளே இருந்த ஆவியும் தான் நமக்கு வெளிச்சம் கொடுக்குறதுங்கிறத கொஞ்சம் அடிப்படை ப்ராக்டிக்கலாக உள்ள விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஆகவே இந்த நாட்களில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நீர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனும் ஒளியாக இருக்கிறீர், உண்மை தான் பின்பற்றுவோம், உம்முடைய வார்த்தையில் தான் நடப்போம், உம்முடைய மாதிரி தான் நடப்போம், உம்முடைய ஆவி. இதுக்கு எதிரான இயேசுவை கொலை செய்த யூதருடைய கொள்கையில் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம்னு தீர்மானம் எடுத்தால் தான் இந்த பேய்கள் போவோம். பெந்தகோஸ்தே குளங்களில் ஆளுகை செய்கிற பிசாசு இப்படி தான் இருக்குன்னு ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். இப்படி தான் பேவலம் பைபிளில் இருக்குது, பைபிளில் இருக்குது. பைபிளில் இயேசுநாதர் சொன்னது இல்லையா, குமாரன் மூலம் பேசுனது இல்லையா? அதையும் தூரப்பட்டிய நீங்கள், அதை தூரப்பட்டுட்டு போகணுமா? ஆக இந்த நாளில் இதை குறித்த ஒரு நல்ல விழிப்புணர்வு நமக்கு அவசியம். ஏன்னா பல காலம் வெளிச்சம் வேணும், விடுதலை வேணும், நன்மை வேணும்னு சொல்கிறேன் இல்லையா? அதில் இந்த மாதிரிப்பட்ட எரர்ஸ் உள்ள இருக்குது, சபைகளில் இருக்குது, பெந்தகோஸ்தே சபைகளில் நிறைய இருக்குது. எனக்கு எல்லாமே அங்கே போயாச்சு, வேற ஆவி வந்தாச்சு. ஸோ ஆண்டவர் ஒளியை இருளை விட்டு வெளியே வாருங்கள், ஒளியாகிய இடத்தில் வாருங்கள், என்னுடைய சத்தியமே ஒளியாக இருக்கிறது, மற்றதெல்லாம் இருளாக இருக்கிறது, போலி நம்பிக்கைகளை விட்டு வாருங்கள், கரங்களில் இருக்கின்ற என்னுடைய வார்த்தைகளை வாசியுங்கள், அதன்படி வாழ ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி 2000 ஆண்டு அழைத்து கொண்டிருக்கிறார். யூதர்கள் அழைப்பை ஏற்கலை, என்ன போயிட்டு இருக்காங்க. இது மாதிரி மற்ற கிறிஸ்தவர்கள் அநேகர் பைபிளை வச்சுட்டு ஏற்கலை, அதை சொல்லிட்டேன். அந்த நிலையில் நாம் இல்லாதபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாதிரிக்கும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் சீடர்களாக மாறி அந்த ஒளிமயமான ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வழிகாட்டி நடத்துவாராக. ஆம்.